Praise the Lord everyone. Good morning. Today Jesus Army Fellowship Word of God. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தம் என்னது? நம்ம பரிசுத்தமாக வாழணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்தோன்னா அவர் நம்மளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அதை பறிபுடப்படவுமே வந்தேன்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியாக ஆனால் நம்முடைய சித்தத்தின்படி செய்தோன்னா நம்மளுக்கு என்ன முடிவாக இருக்கும் தெரியுமா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அப்போ நம்ம சிந்தித்து செய்கிற காரியங்கள், இந்த காரியங்களில் நம்முடைய யோசனைக்கு நம்ம செஞ்சோன்னா அந்த வழிகள் தவறாதான் முடியும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது அது ஜெயமாக மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். ஏன்னா ஆண்டவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென்.